வேண்டிக் கொள்கிறேன் நான். அப்பொழுது ஆபிரகாம் அவனை நோக்கி, அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற இடங்களில் ஊழியக்காரங்க இருக்காங்க. யாரெல்லாம் இருக்கா? மோசேயை போல் கிருபை உள்ள ஊழியக்காரங்க இருக்காங்க. தீர்க்கதரிசி போல் கிருபை உள்ள ஊழியக்காரங்களாம் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு வேலை என்னென்னா சுவிசேஷம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அவர்களுக்கு அவங்க சொல்லட்டும், அந்த வார்த்தையை யார் கேட்கட்டும், சகோதரர்கள் கேட்கட்டும், செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன் அந்த சுவிசேஷத்தை கேட்ட உடனே அவங்க சொல்லுவாங்க, அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவர் மனம் திரும்புவார். இப்போ எங்கள் அண்ணன் எங்களுடைய சகோதரர்களுக்கு யார் வேணும்? ஊழியக்காரங்க வேணும். அவங்க எங்கேருந்து வரணும்? பரலோகத்திலேருந்து நான் வந்திருக்கேன், சுவிசேஷம் சொல்ல வந்திருக்கேன். இந்த சுவிசேஷம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்கன்னா கட்டாயம் அவங்க என்ன செய்வாங்க? மனம் திரும்புவாங்க. அப்படிங்கும்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால், மரித்தோரில் ஒருவன் எழுந்து போனாலும் அசையாதியா? அசையவே அசையாது. அதனால் கிடைச்ச வாய்ப்பை என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க. இந்த காலத்தில், இந்த நாட்களில் ஆண்டவர் என்னையும் உங்களையும் கடைசி கால தீர்க்கதரிசிகளாகவும் மோசேக்களாகவும் அழைச்சிருக்கிறார். ஒருவேளை யாருடைய சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பாமல் போகிறவங்க நம்ம சுவிசேஷத்தை கேட்டு என்ன செய்யலாம்? மனம் திரும்பலாம். ஆகையினால இவங்க சொல்லி கேட்கலையே, நான் என்ன சொல்ல போகிறேன்னு நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணணும், சுவிசேஷத்தை செய்வோம். ஆண்டவர் நம் மூலமாக ஒரு கூட்ட ஜனங்களை கட்டாயம் ரட்சிப்பார். ஆண்டவர் நம்மளை யாராக வச்சுருக்காருன்னு சொன்னால் மோசேக்களாக வச்சிருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே வருவோம், ஆண்டவர் இந்த அற்புதங்களை செய்வார். ஒரு பாடல் பாடி நாம் வார்த்தையை சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். வாரும் நாமெல்லோரும் கூடி கொண்டாடுவோம், வாரும் நாமெல்லோரும்